குறிப்பிட்ட மங்களத்தினுடைய நாயகன் ஜோதிட வள்ளல் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் 5 நிமிடம் உரையாற்றுகிறார். அனைவரும் அமர்ந்து கேட்டு உரையை நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐயாவுடன் உரை நிறைவு பெறுகிறது. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இதுவரை காலையிலிருந்து எல்லாருமே ஒவ்வொரு கருத்துக்களும் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொன்ன கருத்துக்கள் அவ்வளவும் அற்புதமாக ஒரு சிறப்பாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கருத்துக்கள் வரவேற்கக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்கன்னா உச்சத்தை பற்றியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உச்சமான கிரகம் நன்மையான பலனை செய்யுமா அப்படின்னா, அந்த உச்சமான கிரகம் நன்மையை செய்யுமா அப்படிங்கிறது நாங்கள் ஆரம்பத்தில் நினச்சது நன்மையை செய்யும்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். அது காலப்போக்கில் வகுப்பில் நம்ம கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த உச்சமான கிரகம் அந்த உச்சம், அதாவது எந்த பாவகத்துக்கு அது உச்சம் ஆகுதோ அதுக்கு முதல் பாவகமான அந்த பாவகம் அவங்களுக்கு அது ஏக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் அது உருவாக்கிறது. அதுதான் அந்த உச்ச கிரகத்துக்குரிய பலனே. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. அது நடைமுறை கருத்துக்களில் அது ஆய்வு பண்ண விதத்தில் இப்போ மேசத்தில் சூரியன் உச்சமாச்சு அப்படின்னா அந்த உச்சமாகிறதுக்கு முதல் வீடான சூரியன் வீடு எதுனா சிம்மம். அந்த சிம்மத்துக்குரிய பலன் அவங்களுக்கு அது கிடைக்காம அது ஒரு ஏக்கத்தோட, அது எப்போ கிடைக்குங்கிற ஒரு ஏக்கத்தோட வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 பேர் உச்சத்தை பற்றியே பேசியாச்சு. உச்சன் தொட்டால் பிச்சை எடுப்பார்னு சொல்லி. ஆனால் இதை விட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, ராமர் ஜாதகத்தில் நிறைய 4 கிரகம் உச்சம் இல்லையா? அந்த 4 கிரகம் உச்சமாகி ஏன் அவரால் அந்த நாட்டை ஆள முடியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த ஜோதிடத்தில் விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இந்த விஷயம் இது ஏன் உச்சமாயிருச்சுனாலும் நமக்கு அதுக்கான பலன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஏற்கனவே கீழே ஐயா அந்த பலன் கூறும் விதிமுறைகளை அதில் போட்டிருக்காரு. இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ற மாதம் பேசின கூட்டத்தில் இதில் நிறைய பேர் நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, கடவுளுடைய ஆலய வழிபாட்டால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தான் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஜோதிடர் எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. அதாவது நான் இந்த கலை இதோடு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் தான் நான் இருந்தேன். ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து இந்த விஷயத்தை மக்களுக்கு கொடுத்து இதில் சரியாக இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கரூர் வந்தால் கண்டிப்பாக உங்களை பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். அது உண்மையிலேயே எனக்கு மட்டும் இல்லை, இந்த ஜோதிடர்களுக்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது என்னோடய வெற்றி மட்டும் இல்லை, இந்த கலை என்னோடது இல்லை. அதாவது எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர் தெளிவான ஒரு விஷயத்தை தான் சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காரு. அதில் என்னென்னா, அந்த போன மாதம் அந்த இதில் நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷன் நேற்று நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்போ இப்போ அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் என்னென்னா, அந்த போனதில் பார்த்திங்கன்னா அந்த கமெண்டில் பார்த்தேன் ஒரு சில விஷயம். அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இவர் சொன்னதே எனக்கு புரியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனநலம், அதாவது மனநலம், அதாவது இவர் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவிட்டுருக்காங்க. அதாவது ஒரு புக்கில் ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு 2 முறை 3 முறை படித்தா தான் அதில் உள்ள கருத்துக்கள் என்னங்கிறதே தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை மேலோட்டமாக நுனிப்பில்ல மேய்ஞ்சிட்டு போகிற பசுமாடு மாதிரி மேலோட்டமாக பார்த்துட்டு போகிற யாருக்குமே இதில் உள்ள ஆழமான கருத்துக்கள் எதுவுமே தெரியாது. அதனால் என்னென்னா, இதை என்ன சொல்ல வர்றாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க இது பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
பெரும்பாலும் காற்று தத்துவத்தில் யாரெல்லாம் பேர் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பெரிய ஒரு பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பாதிப்பு இப்போ இன்னைக்கு நடந்த கருத்தரங்கத்தில் ஒரு ஐயா சொன்னார், அதாவது மாங்கல்யம் இல்லாமல் இருந்தால் அமங்கல்யம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சிலருக்கு மாங்கல்யம் இல்லாமல் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு உள்ளவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று தத்துவத்தில் பேர் வச்சவங்க தான். அதாவது இவங்க வந்து என்னென்னா முடிஞ்ச வழியும் அந்த மாங்கல்யம் இல்லாமல் தான் இருக்கிற ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் அப்படி ஒரு வேளை அந்த மாங்கல்யத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களோட திருமண வாழ்க்கை பாதிச்சிடும். அந்த விஷயத்தை வந்து நிறைய பார்த்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது காற்றில் உள்ள பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது மேகலா, அதே மாதிரி அர்ஜுனன், இது மாதிரி நிறைய பேர் இருக்குது. அந்த மாதிரி உள்ள விஷயத்தில் இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நிறையவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நண்பர் வந்து அறிமுகமானார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தார். அப்படிங்களா, சரி பரவாயில்ல. உங்கள் பேர் என்னங்க, உங்கள் மனைவியோட பேர் என்னங்கன்னு கேட்டோம். இந்த பேரை சொன்னோன்னே, எப்படிங்க உங்களை வந்து இந்த ஜாதகத்தில் இணைச்சாங்க, உங்கள் வாழ்க்கை அன்னையிலேருந்து இன்ன வரலையும் ஒரு பாதிப்போடவே போயிருக்கும், இப்போ அவங்க உங்கள் கூட இருக்காங்களா இல்லையா, இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், ஆமாங்க, அதாவது நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டோம், பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு பையன் ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்மகிட்ட சொல்கிறப்ப அது வந்து கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அந்த ஜாதகத்தை இணைக்கிறப்ப எல்லாருமே அந்த கட்ட பொருத்தம், நட்சத்திர பொருத்தம் இதை மட்டும் பார்க்குறோம். ஆனால் இந்த பேர் பொருத்தம் யாரும் பார்க்குறதே இல்லை. அதையும் பார்த்து அதில் உள்ள சூட்சுமங்கள் படி நம்ம வச்சு இணைச்சா மட்டும்தான் அவங்க திருமண வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வாழ முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதாவது எங்கே போனாலும் அந்த இடத்துல என்ன பேர் இருக்குது, அந்த கடை, இப்போ ஒரு கடை இருக்குன்னா அந்த கடைக்காரங்க பேர் என்ன, அந்த கடையில் முன்னாடி இருக்கிற அந்த நேம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். இதில் நாங்கள் எப்பயுமே எந்த கடைக்கு போனாலும் எங்களுக்கு அது சரியான கடையாக இருந்தால் அந்த கடைக்கு போவோம், டீ சாப்பிடுவோம், உட்காருவோம், பேசிகிட்டு இருப்போம். அங்கே பேசுகிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே அறிமுகமாகிடுவாங்க. அந்த அறிமுகமானதுக்கப்புறம் அவங்க ஒரு சில விஷயங்களாம் பேசுவாங்க, நாங்கள் பேசுவோம். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, பிள்ளையார்பட்டி போகிற வழியில் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரின்னு சொல்லி ஒரு பேக்கரி இருக்குது. அந்த பேக்கரியில் உட்காந்து நாங்கள் போனாலும் அங்கே நிறுத்தி டீ சாப்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு அது சிறப்பான பேக்கரி. ஏன்னா இங்கே இருக்கிற கிருஷ்ணரும் இங்கே இருக்கிற கிருஷ்ணரும் அங்கே இருக்கிற கிருஷ்ணரும் எல்லாம் ஒன்று தான். ஆனால் அங்கே போயிட்டு உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப பரவாயில்ல, அருமையாக இருக்குது. சரி, இந்த பேக்கரி உங்களோட ஏதாவது நட்சத்திரம் தெரியுங்களா அப்படின்னு கேட்டோம். அவர் ஒரு நட்சத்திரம் சொல்லிவிட்டு இதுதாங்க அப்படின்னு. இது வரலையும் பேக்கரி வச்சதுலேருந்து நிறைய கையை பிடிச்சு, வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கும், அதாவது வருமானம் இருக்காது, கையை பிடிக்கும். இந்த பேக்கரியை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மனநிலை வந்து ஒரு பாதிப்பில் தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தோட பாதிப்போடவே நடத்திட்டு இருப்பீங்க. ஏன்னா அவருடைய கட்டம் சொல்லலை, அந்த அந்த இதோட அதாவது என்னென்னா, இப்போ எந்த இதுக்கு போகிறோமோ அந்த நிறுவனத்தோட பேர், இல்லை இவங்களோட பேர், இல்லை இவங்களோட நட்சத்திரம், இதை மட்டும் பார்த்துட்டு உடனே வந்து ஒரு முடிவு பண்ணிடுறோம். ஓ, இவங்க லைஃப் இவ்வளோ தான் அப்படிங்கிற ஸ்டேஜ். சொல்லுங்கள்.
நான் நான் வந்து கட்டத்தில் வந்து அதிகப்படியான இது நான் எடுக்கவே மாட்டேன். ஜா ஜாதகத்தில் வந்து நான் பலனே எடுக்க மாட்டேன். என்னோட விஷயம் என்ன, நாலே நாலே பாயிண்ட் மட்டும் தான் சொல்லுவேன். அதுலேயே அவங்களுக்கு வந்து மனநிறைவாயிரும். அவங்க அவங்களுக்கு தேவையான எனக்கு தேவையான விஷயத்தை அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், அவர் ஆணிலேயர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம், அவருக்கு ஒரு பலன் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டோம். ஆனால் நீங்களே சொல்லுங்க அப்படின்ட்டாரு. பலன் சொல்லுங்கன்னு சொன்னார், நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னாரு. அப்படியா, சரி ஓகே. நான் வந்து எதுவுமே சொல்ல, அதாவது உங்கள் சொந்த பந்தம் உங்கள் சமுதாயம் உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான். நான் வந்து வேறு எதையுமே தொடலை, வேறு எதையுமே எடுக்கல. அவருடைய ஜாதகம் தெரியாது, அவருடைய கட்டம் தெரியாது, அவரை நான் அதிகமாக பார்த்ததும் இல்லை. நான் இங்கே இருங்க, இது எதுவுமே எனக்குரியது இல்லை, இது எதுவுமே எனக்குரியது இல்லை. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, நம்முடைய குருநாதர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அந்த குருநாதர் கொடுத்ததை நம்ம வந்து அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பயன்படுத்த இதில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புதுசாக புலப்பட்டுட்டு இருக்கு, அவ்வளோதான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, யாரோட ஜாதகத்தை கொடுத்தாலும் நம்ம அந்த 12 கட்டத்தை தொடரதே இல்லை. நம்ம 12 கட்டத்தை தொடரதே இல்லை. அதாவது எல்லாருமே என்ன பண்ணுறோம், ராசி அம்சம், ராசி அம்சம், திதி, யோகம், கரணம், இது எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். ஆனால் இதுக்கும் அப்பாற்பட்ட நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு வீட்டை விட்டு கிளம்புறதுக்கும் ஒரு காலநிலையெல்லாம் இருக்குது. ஒரு காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த ஜெயிக்கிற நேரத்தில் கிளம்பி போய் பார்க்கணும். அதே மாதிரி ஒரு அரசு அதிகாரியை சந்திக்கணும்னா அந்த அரசு அதிகாரியை சந்திக்கிறதுக்கான ஒரு நேரத்தில் ஜெயிக்கணும். அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்கு ஒரு கணவர் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் அந்த கருத்து வேறுபாடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக முத்திருச்சு. ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி இருக்குதுங்க, என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. அப்படியா, ஒன்றும் பண்ணாதீங்க, நான் சொல்கிற மாதிரி இந்த பாட்டை மட்டும் போட்டு நீங்களும் கேளுங்க அவங்களும் கேளுங்கன்னு சொல்லிட்டோம், அவ்வளோதான். கேட்டாங்க, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து உடனே அதுக்கான கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டோம். இப்போ வந்து குடும்ப வாழ்க்கை சுமூகமாக போயிடுச்சு. பாட்டை கேட்டு ஆட்ட மாட்டாங்களான்னா 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. அவங்க அங்கிட்ட உட்காந்துருக்காங்க, இவங்க இங்கிட்ட உட்காந்துருக்காங்க. இவர் இந்த பாட்டை கேட்குற மாதிரி அவங்களுக்கு அது கேட்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த மனநிலை மாறுது, அந்த பிரச்சனை சரியாகுது, அதுக்கப்புறம் குடும்ப ஒற்றுமையாகுது, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அது அவருக்குரிய பாட்டு. அது வந்து அவருக்கு, அதாவது எல்லாத்துக்கும் ஒரே பாட்டு வருமா அப்படின்னா வராது, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. அதனால் என்னென்னா, அவருக்கு நம்ம என்ன பாட்டு கொடுத்தோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு பாட்டு மட்டும்தான் கொடுத்தோம். அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் அந்த மனநிலை அவங்களுக்கு மாறிடுச்சு, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடு மாறிடுச்சு. இப்போ குடும்பத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்காங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்குது. அதாவது என்னென்னா, சாமி பாட்டு இருக்குது, நார்மல் பாட்டு இருக்குது, அதே மாதிரி படத்தில் வரக்கூடிய பாட்டும். இதில் வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம், அவ்வளோதான். அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க, தெரிஞ்சால் இன்னும் நாங்களும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தில் நல்ல விஷயம் நல்லவர்களுக்கு மட்டுமே போய் சேரணுங்கிறது தான் குருநாதருடைய ஒரு கருத்து, அதாவது அவருடைய வாக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இது காலம் வர்றப்ப அதுக்கான சூழல் எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துருவோம், புரியுதுங்களா? அதுக்கான சூழல் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய கருத்தரங்களை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஐயா சொல்கிறாங்கல்ல, அதாவது திதி, யோகம், கரணம், இதுக்கான விளக்கமும் கொடுக்குறோம். அதில்
ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கலாம், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கலான்னு ஒரு இது பண்ணியிருக்கோம். அதனால் வந்து என்னென்னா எல்லாரும் இதுக்கான ஒத்துழைப்பு கொடுத்து இதை வந்து இல்லை எல்லாரும் அது இல்லை எல்லாரும் அந்த ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம பண்ணலான் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது நம்ம தெரிஞ்ச நண்பர் சரிங்களா, இதில் ஒன்றும் இல்லை. அதாவது என்னென்னா அந்த ஞாபகம் அதாவது விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த விஷயத்தை இது பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் என்ன இருக்குது சரிங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தெளிவில்லாத ஒரு பேரை வச்சுட்டாலும் அவர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க. தெளிவில்லாத ஆண் பெண்ணை இணைச்சிட்டாலும் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு பார்ட்னருக்குள்ள அதாவது சரியான அமைப்பில் அமையாமல் ஒரு பார்ட்னரை உருவாக்கி அவங்க வந்து தொழில் பண்ணாலும் அதுலேயும் பிரச்சனை சந்திக்கிறாங்க. ஒரு அப்பாவுக்கு ஒரு சரியான ஒரு பையன் பிறக்கலை அப்படின்னாலும் அதுக்கான ஒரு பாதிப்பை சந்திக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக் சொல்லாமல் நம்ம போனோம்னா எதுவுமே சொல்லலைன்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாம் பாவத்தில் அந்த வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இப்போ நிறைய பேர்த்துக்கு வயதானவங்களுக்கு அதாவது கால் வலி கை வலி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கால் வலி கை வலி வராமல், அதாவது நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க, காலையில் வந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா பேப்பர்காரங்களும் பால்காரங்களும் காலையில் 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் உயர்ந்திருக்காங்களா? அப்போ நீங்கள் சொல்கிறது எந்தளவுக்கு உயர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவல்ல உண்மையான கருத்து. இவங்க என்ன பண்ணணும்னா அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு, அதாவது இறைவனுக்கு விளக்கு போட்டுட்டு, அந்த விளக்கு போட்டதுக்கு முன்னாடி உட்காந்து, அதாவது நம்முடைய வருமானத்துக்குரிய மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா 100% நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் எல்லாம் காணாமல் போயிடும். அவங்கவுங்களுக்கு இஷ்டமான தெய்வத்துக்குரிய மந்திரத்தை சொன்னாலே போதுமானது. பொதுவான மந்திரமும் இருக்குது. அப்புறம் காலப்போக்கில் வந்து அவங்களுக்கே அந்த இறைவன் அந்த அனுகிரக சக்தியை கொடுத்துருவார்.